கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வீட்டில் இருக்க தண்ணி மோட்ரு, எல்லா எலக்ட்ரிக் பொருள் எது தொட்டாலும் ஷாக் அடிக்குது. குழால தண்ணி தொட்டாலும் ஷாக் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து தண்ணி மோட்ரு, வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் எர்த்து செக் பண்ணியிருந்தேன். எர்த்து வரல. அதனால் அந்த போர்டை கட்டி பார்த்துருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, எர்த்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த எர்த்தெல்லாம் கட் பண்ணி உள்ளே வச்சிட்டேன் பாக்ஸில் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுருந்தேன். எர்த்து ஒயர் புதுசாக போட்டுறேன். அதாவது மெயின் போர்ட்லேருந்து அந்த ப்ளக் பாயிண்ட் வரைக்கும் எர்த்து ஒயர் புதுசாக போட்டிருக்காரு. நான் உள்ளே கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் எனக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் டெஸ்க்டாப்லாம் போட்டு செக் பண்ணியிருந்தேன். எர்த்து கண்டிப்பாக கரெக்டாக காட்டுது. அவர் சொல்கிற மாதிரி எதுவும் ஷாக்கே வரல. ஆனால் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு எல்லா பொருளும் ஷாக் வரும். அதுவே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் ஒரு 1/2 செக் பண்ணேன். கரண்ட் வரல. அதாவது எதுலையுமே பாடி ஆகல. இந்த கஸ்டமர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் ஈவினிங்கு எப்போன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஷாக் அடிக்கும் எல்லா பொருளும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீட்டில் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளமே இல்ல. இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கட்டி வாடகை விட்டுருக்காங்க. அது சீலிங்லாம் சிமெண்ட் ஷீட்டு. கஸ்டமரும் ஷாக் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் செக் பண்ணது எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, இந்த வீட்டுக்கு மேல் வீட்டில் பொருள்ல ஏதோ ப்ராப்ளம் ஆனாலும் எர்த் வழியா ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்குது. அதனால் மேலே என்ன இருக்குன்னு கேட்டிருந்தேன். அந்த வீட்டில் வாட்டர் ஹீட்ரு, ஏசி இந்த மாதிரி எந்த பொருளுமே இல்ல. ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு, அவங்க வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டில் இருக்க எல்லா சுவிட்சுமே போட்டேன் எல்லா இடத்துலையுமே. மேல் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு கீழே இருக்க வீட்டோட ஏசி அவுட்டோரில் லைன் வருது. குழா தண்ணியில் லைன் வருது. மெயின் எர்த்துலேயும் ஃபேஸ் வருது. அதாவது வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே வந்து லைன் வருது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெயின் மட்டும் ஆஃப் பண்ணி பார்த்தேன். லைன் வரல. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த வீட்டில் போய் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அந்த வீட்டில் எர்த்தில் டெஸ்ட் வச்சுட்டு ஒரு போர்ட்லேயே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன். கடைசியில் கிச்சனில் இருக்க ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது லைன் வரல. அப்போ அந்த சுவிட்சில் தான் ஏதோ ஃபால்ட் ஆகுது. அந்த சுவிட்ச் போர்டை வச்சு செக் பண்ணியிருந்தேன். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சனு. அந்த கிச்சனில் வந்து சீலிங் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க ஃபேனுக்காக. அந்த சுவிட்ச் போர்டு வந்து அந்த ஃபேனுக்கு போகிற ஒயரும் பச்சை கலரில் இருக்குது. அந்த போர்டுக்கு வரக்கூடிய எர்த்தோட ஒயரும் பச்சை கலரில் இருக்குது. இந்த போர்டு நம்ம பண்ண எலக்ட்ரிஷியன் 2 ஒயருமே க்ரீனில் இருக்கிறனால ஃபேன்லேருந்து வர பச்சை ஒயரை எர்த்தில் கொடுத்துட்டாரு. அந்த போர்டில் வரக்கூடிய மெயின் எர்த்தை தூக்கி சுவிட்சில் கொடுத்துட்டுருக்காரு. இந்த மேல் வீட்டுக்காரன் தெரியாமல் அந்த சுவிட்சை போடும்போது இந்த எர்த்தில் ஃபேஸ் போயிட்டு பில்டிங் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேஸ் வருது. 2 ஒயருமே வந்து பச்சை கலர் இருந்தனால தெரியாமல் அந்த ஒயரை மாற்றி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியன். அதனால் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ஒயரை எடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஒயரை மாற்றி இந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. இப்போ தண்ணியில் எப்படி சப்ளை வருதுன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா, வெளியில் பிளாஸ்டிக் இருக்கும். உள்ள காப்பரும் இல்லை வந்து இரும்பில் தான் அதோட டேங்க் இருக்கும். அந்த டேங்கில் வந்து எர்த்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த பில்டிங்கில் எர்த்துலேயே ஃபேஸ் போனனால தண்ணி டேங்க் ஃபுல்லாக வந்து லைன் பாஸ் ஆகிடுச்சு. வாட்டர் ஹீட்டர் சுவிட்ச் போடும்போது தண்ணிலையும் லைன் வருது. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ஆர்சிசி போடுங்க சார். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. சின்னதாக எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே ட்ரிப் ஆடுன்ட்டு.